ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்துஜா வைசு கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கோதுமை தக்காளி தோசை தாங்க பார்க்க போகிறோம். இது நல்லா முறு முறுன்னு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. 3 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதுவும் சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக இஞ்சி துண்டுகள் சேர்த்துக்கோங்க. இப்போ 5-6 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். 10 சின்ன வெங்காயத்தை தோல் மட்டும் எடுத்து வச்சுருக்கேங்க. அதுவும் சேர்த்துக்கோங்க. இப்போ 8 வரமிளகாயை சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. பாருங்கள், நல்லா அரைச்சாச்சுங்க. இப்போ 1 கப்பு கோதுமை மாவை பவுலில் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே 1/2 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 கப்பு ரவையை சேர்த்துக்கலாங்க. இப்போ 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே மிக்ஸி ஜாரில் அரைச்சோம் இல்லையா, அதெல்லாம் இது கூடவே சேர்த்துக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வாஷ் பண்ணி அதிலே சேர்த்துக்கலாங்க. இப்போ விஸ்கு வச்சு கட்டிகள் இல்லாமல் கலந்துக்கோங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. மாவு நல்லா தண்ணியாக தாங்க இருக்கணும். ரவா தோசைக்கு ரொம்ப திக்காக வச்சுக்கிட்டிங்கன்னா முருகலான தோசை கிடைக்காதுங்க. பாருங்கள், கட்டிகள் இல்லாமல் கலந்தாச்சுங்க. இப்போ 1 கைப்பிடி கொத்தமல்லி இலைகளை இதில் சேர்த்துக்கலாங்க. ஒரு தடவை கலந்து கொடுங்க. பாருங்கள், இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மாவு பாருங்கள் இந்த அளவுகளில் இருக்கணுங்க. அப்போ தான் முருகலான தோசை கிடைக்குங்க. பேன் நல்லா ஹீட் ஆயிடுச்சுங்க. 1 கரண்டி மாவு எடுத்து நல்லா ரவுண்ட் ஷேப்பில் பேனில் சேர்த்துருங்க. பாருங்கள், இதை போல் தோசை ஊற்றிக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் எண்ணெய் எடுத்து சுற்றிலும் சேர்த்துக்கோங்க. ஒரு பக்கம் வெந்துருச்சுன்னா இன்னொரு பக்கம் வேகிறதுக்கு திருப்பி விடுங்க. பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக அவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கோதுமை தக்காளி தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. இது கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா சான்ஸே இல்லைங்க. நீங்களும் இதை போல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.